ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நெக் ஃபினிஷிங் வந்து கிராஸ் பீஸும் வைக்காமல் கேன்வாஸும் இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் மெயின் கிளாத்தை அடியில் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம அந்த லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சுக்கலாம். அடியில் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக 3 இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து நெக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணிடுறோம் பாருங்கள். அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதில் எக்ஸஸ் ஆகிருக்க பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வளைவு வர இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு லைனிங்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுக்கலாம். அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி பாருங்கள். சூப்பரான நெக் ஃபினிஷிங் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இது நீங்கள் அயன் பண்ணால் இதோட சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு அமுக்கு தையல் போடணுன்னாலும் போடலாம். இப்போ வந்து நம்ம இது பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி கை வச்சு கரெக்டாக துணி எடுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம கரெக்டாக அந்த வந்து லைனிங்கை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து சூப்பரான நெக் ஃபினிஷிங் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.